சீரடியில் சாய்பாபாவை வழிபட உள்ளார் தவிக தலைவர் விஜய். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்கிட கேட்கலாம். யுவராஜ், விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று சீரடியில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோவிலில் தரிசனம் மேற்கொள்வதற்காக சென்றிருக்கின்றார். ஏற்கனவே நேற்று திருச்செந்தூரில் வழிபட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சீரடியில் இருக்கக்கூடிய சாய்பாபா கோவிலுக்கு விஜய் தரிசனம் மேற்கொள்வதற்காக சென்றிருக்கின்றார். விஜயனுடைய அம்மாவும் அதே போன்ற தாயாரும், தாய் மற்றும் தந்தை என இருவருமே சாய்பாபாவினுடைய தீவிரமாக வழிபடக்கூடியவர்கள். கொரட்டூரிலும் விஜய் அவருடைய தாயாருக்காக சாய்பாபா ஆலயத்தையும் ஒன்று கட்டி கொடுத்திருந்தார். அந்த வகையில் தற்பொழுது விஜய் சீரடியில் இருக்கக்கூடிய இந்த சாய்பாபா ஆலயத்தை வணங்குவதற்காக சென்றிருக்கின்றார். சீரடியில் உள்ள சாய்பாபா கோவிலில் மத நல்லிணக்கம், அமைதி மற்றும் அன்பை வலியுறுத்தக்கூடிய இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தலமாக பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் சமீபத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கையானது இன்னும் 4 நாட்களுக்குள் இருக்கின்றது. அந்த வகையில் தேர்தல் முடிவுக்காக காத்திருக்கக்கூடிய விஜய் ஒவ்வொரு ஆலயமாக சென்று தன்னுடைய வழிபாட்டு தலங்களையும் வழிபாட்டு நெறிமுறைகளையும் பின்பற்றி வருகின்றார். அந்த வகையில் 2 தினங்களுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய செந்திலாண்டவர் ஆலயத்தில் தன்னுடைய சுவாமி தரிசனத்தையும் அதே போன்று விஸ்வரூப தரிசனத்தையும் மேற்கொண்டிருந்தார். அந்த வகையில் அடுத்து வருகின்ற 3ஆம் தேதி அதாவது தேர்தல் முந்தைய நாளுக்கு முன்பாக சீரடி மேற்கொள்வதற்காக திட்டமாக தீட்டப்பட்டிருந்தது. அந்த வகையில் அதற்கு முன்பாகவே விஜய் செல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நோக்கில் இன்றே சீரடி சாய்பாபா ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஒரு திட்டமானது மாற்றப்பட்டு தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சென்னையிலிருந்து மும்பைக்கு தற்பொழுது சீரடி ஆலயத்திற்கு தரிசனம் மேற்கொள்வதற்காக சென்றிருக்கின்றார். மத நல்லிணக்கம், அமைதி உள்ளிட்டவற்றை பின்பற்றக்கூடிய வகையில் சீரடி சாய்பாபா கோவில் மிகவும் ஒரு புனிதமான ஒரு ஆலயமாக பார்க்கப்படுகின்றது. அவர் வாழ்ந்து மறைந்த இடமாக இருக்கக்கூடிய இந்த சீரடி சாய்பாபா ஆலயமானது பல்வேறு மதத்தினருக்கும் மிகவும் நம்பிக்கையான ஒரு ஆலயமாகவே பார்க்கப்படுகின்றது. முருகனை வழிபட்ட பின் சாய்பாபாவை தரிசிப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அங்கே சென்றிருக்கின்றார். தொடர்ந்து இந்து கோவில்கள் அனைத்திற்குமே விஜய் தொடர்ந்து பல்வேறு வகையான வழிபாடுகளையும் செய்து வரக்கூடிய நிலையில் சமீபத்தில் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய செந்திலாண்டவர் ஆலயத்திற்கு சென்றிருந்தார். தற்பொழுது விஜய் சீரடியில் இருக்கக்கூடிய அந்த சாய்பாபா ஆலயத்திற்கு சென்றிருக்கின்றார். தன்னுடைய தாயாரின் கேட்டுக்கொள்வதற்கு இணங்க கொரட்டூரில் விஜய் அவருடைய தாயாருக்கு சாய்பாபா ஆலயத்தை ஒன்றை கட்டி கொடுத்ததாகவும் அவர்களுடைய தரப்பிலிருந்து தகவலாம் வெளியாகியிருந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.